கேப்டன் கூல்னு டோனியை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கூல் சிஎம்னு யாரையாச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது யாருன்னா, உலகமே ஹேண்டில் பண்ண தெரியாம தண்டிட்டு இருந்த கொரோனா பேண்டமிக்க கூலா ஹேண்டில் பண்ண எடப்பாடி பழனிசாமி தான். ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, உலகமே பார்த்திராத ஒரு பெருந்தொற்று தான் இந்த கொரோனா பேண்டமிக். நாமெல்லாம் வீட்டுல முடங்கி இருந்தோம். அந்த சமயத்திலையும் தமிழ்நாடு அரசோட மருத்துவ கட்டமைப்பை பலப்படுத்தி 24 மணி நேரமும் அரசு எந்திரத்தை செயல்பட வச்சு மக்களோட உயிரை காப்பாத்தி இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கே பாடம் எடுத்த தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்த குவாரண்டைன் டைம்ல கூட பசியாலேயோ பட்டினியாலேயோ தமிழ்நாட்டுல ஒரு உயிர் கூட போலங்க. ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அம்மா உணவகத்தை ஓபன் பண்ணி சிறப்பா செயல்படுத்தினாரு. வட மாநிலத்துல எல்லாம் குழந்தை குட்டிகளோட பல மணி நேரமா பல மைல் கிலோமீட்டர்களை நடந்தே போன கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டுல அப்படி ஒரு நியூஸை பார்த்தீங்க? நிச்சயமா இருக்காது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செஞ்சா எப்படிங்க இருக்கும்? அது மட்டுமா, இந்த கொரோனா ஊரடங்கு காலத்துல சுமார் 2 கோடி குடும்ப அட்டைக்காரர்களுக்கு ரேஷன் கடைகளின் மூலம் அத்தியாவசிய உணவுப் பொருள் கிடைக்க செஞ்ச தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கேப்டன் கூல் இருக்கிற சிஎஸ்கே டீம் எப்படி இந்த ஐபிஎல்ல கப்படிச்சு வின் பண்ண போறாங்களோ, அதே மாதிரி கூல் சிஎம் இருக்கிற ஏடிஎம்கே கூட்டணி தான் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி ஆட்சி அமைக்க போறாங்க. அதனாலேயே இந்த தேர்தலை நாம சூஸ் பண்ண வேண்டிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி.